ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக். வயசு 28. எனக்கு சுமார் 8 மாதங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது. ஆஃபீஸ் வேலை சம்பந்தமாக ஹைதராபாத்திலிருந்து கொச்சிக்கு போகணும். ஸ்லீப்பர் பஸ் பேருந்தில் டபுள் பெர்த் புக் பண்ணியிருந்தேன். ஒற்றை சீட் கிடைக்கல. அதான் மாலை 6 மணிக்கு ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்புது. நான் என் சீட்டுக்கு வந்து உட்காந்தேன். அப்போ வரைக்கும் யாரும் வரல. நான் தனியாக இருந்தேன். இரவு சுமார் 8:30 மணி இருக்கும். பஸ் கடப்பாவில் ஒரு டோல்கேட் பக்கத்தில் நின்னது. அப்போ தான் அந்த பொண்ணு பஸ்ஸுக்கு உள்ளே வந்தா. அவளுக்கு 35 வயசு, ஒரு ஆன்ட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா 25 வயசு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகு, ஜொலிப்பு. அவள் வந்தவுடனே பஸ்ஸில் இருந்து எல்லோரும் கண்ணில் அவன் மேலே தான் பட்டுச்சு. தனியாக தான் வந்துச்சு. மெதுவாக நடந்து வந்து என் பெர்த்து என்னை பார்த்துட்டு நின்னா. எனக்குள்ளே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நீல ஃப்ரீ இப்படி ஒரு அழகான பொண்ணு கூட உட்கார போகிறான்னு சொல்லிட்டு யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது. இது என் சீட்டு தான் சார், கொஞ்சம் உங்கள் பேக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டால், ரொம்ப சாஃப்டாக இனிமையாக கேட்டா. ஆஹா, நிச்சயம் வாங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே உட்கார வச்சிட்டேன். அவன் என் அருகில் உட்காந்துட்டான். உடனே ஸ்லீப் போகலையா, இது மொபைல் எடுத்து யாருக்கெல்லாம் கால் பண்ணமோ, ஹாய் நான் பஸ் ஏறிட்டேன், இப்போது கிளம்பிச்சு, சீக்கிரம் போயிடும்னு சொல்லி கட் பண்ணிட்டான். கொஞ்சம் நேரம் எங்களுக்கு கூட பேச்சே இல்லை. 2 பேரும் ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு அவன் என் பக்கம் திரும்பி, உங்களுக்கு சார்ஜர் இருக்கா சார், அவசரத்துக்கு வீட்டில் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் உடனே பவர் பேங்க் எடுத்துகிட்டு கொடுத்து அவன்கிட்டேன். அவன் ஃபோனை சார்ஜ் போட்டான். அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. நானே ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் கொச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் அதே தானா? ஆமாம், வேலை விஷயமா. நீங்கள் கொச்சி பக்கத்தில் இருக்கீங்களா? இல்லை, சொந்த ஊர் கொச்சி, அருகில் ஒரு சின்ன ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படிப்பு வேலை எல்லாமே கொச்சியில் தான், அதனால தான் ஓரளவு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி, என் பேர் கார்த்தி அப்படின்னு சொன்னேன். நான் என் பேர் ஸ்ருதி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இனிமையான பேர், வாவ் ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு சொன்னேன். அவள் சின்னதாக சிரித்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க. நீங்கள் என்ன ஹோம் மேக்கரா அப்படின்னு கேட்டேன். அதோட ஒரு சின்ன ஸ்பாவும் நடத்துகிறேன். அவளை பார்த்தா எப்படியே தெரியலை, கொஞ்சம் குறும்பாக சிரிச்சிட்டு நான் கேட்டேன். நான் கொஞ்சம் தைரியமாக கேட்டேன், உங்கள் வயசு என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஸ்ருதி அப்படின்னு கேட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்ட, பொண்ணுங்கக்கிட்ட வயசு கேட்கக்கூடாது தெரியாதா உங்களுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் தெரியும், ஆனால் உங்கள் பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுது, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்தேன். நான், ஐயோ இல்லைங்க சார், எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், வயசு கிட்டத்தட்ட 35 ஆகிடுச்சு சார், ஆனால் நீங்கள் பார்த்தா தான் ரொம்ப ஜவ்வான தெரியுறீங்க, உங்கள் வயசு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். 24 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சீரியஸாக சொன்னேன். அவள் உடனே குறும்பாக சிரிச்சா. சரி, இதுவரை எத்தனை பொண்ணுங்கிட்ட இப்படி லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நிஜமாக சொல்கிறேன், இப்போ தான் முதல் தடவை இப்படி ஒரு அழகான தேவதையை பார்க்குறேன். அதான் மனசில் பட்டது எல்லாமே உங்ககிட்ட கவிதையை வர்ணிக்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இரவு 10 மணி ஆகிடுச்சு. பஸ் ஒரு பெரிய ஹோட்டல் பக்கத்தில் போய் நின்றுச்சு. 2 பேரும் இறங்கி சாப்பிட போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துச்சு. சிரிப்பு, கலகலப்பு எல்லாமே. சாப்பிட்டு முடிஞ்சதும் அவள் சொன்னான், நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னான். சரி, நானும் கிண்டலாம், எல்லாத்தையும் அவர்கிட்டே சொல்லிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நானும் அந்த சுத்திக்கிட்டே கேட்டேன். அவருக்கு கவலை ஆகிடும்ல அப்படின்னு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். ஏன் ஸ்ருதி, இங்கேயே பேசுங்க உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட, ஏன் முன்னாடி அப்படின்னு சொன்னேன் நான். அவன் கொஞ்சம் தயக்கமாக, இல்லை தனியாக போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒன்றும் இல்லை சொல்லிக்கிட்டு முன்னாடியே ஸ்பீக்கரில் போட்டு பேசலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஹலோ, சாப்பிட்டாச்சா? பஸ் இப்போது ஹோட்டலில் நிற்குது, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா பேசி சரி பாய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். திரும்பி பஸ்ஸுக்குள்ளே வந்து உட்காந்தா. இப்போ அவள் என்னை பார்த்து, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை ஸ்ருதி, நான் இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரித்தேன். நான், வேலைக்கு போகிறீங்களா, நல்லா சம்பாதிக்கிறீங்களா, 28 வயசு ஆகியும் இன்னும் சின்ன பையனாக இருக்கீங்களே, கல்யாண பேச்சு வந்தால் சின்ன பையன் ஆகிடுவீங்களா போல் கிண்டல் அடித்தா. சரி, அப்போது கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, இல்லை பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்டான். இருந்தாங்க, ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சு, இப்போது நான் சிங்கிள் தான், உங்களை மாதிரி ஒருத்தர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொன்னான். அவள் கண்ணு சுருங்கிடுச்சு. என்ன மாதிரியா, அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், இதை விட உங்கள் அழகில் என்னை முழுக்க கவர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாமான்னு சொல்லி நான் சொன்னேன். போதும் நான் அவ்வளோ ஒன்றும் அழகில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெக்கத்தோடு தலை குனிஞ்சிட்டான். இப்படியே பேச்சு நீளமாக போயிட்டே இருந்துச்சு. நள்ளிரவு ஆகிடுச்சு. நேரம் போக குளிரும் அதிகமாகிடுச்சு. சுதீர் தன் பேக்கில் இருந்த ஒரு லைட் ஷால் எடுத்து போர்த்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான்.
நான் தூக்கமே வராமல் ஃபோனில் ஏதோ ஒன்று ஸ்கோர்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசி குளிர் என் எலும்பு வரைக்கும் பூந்துச்சு. உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. பற்கள் கிடுகிடுன்னு சத்தம் வந்துட ஆரம்பிச்சிச்சு. அதை கேட்டு ஸ்ருதி கண்ணு விழிச்சு, என்ன ஆச்சு கார்த்தி, ஏன் இப்படி நடங்குறீங்க? போகிற ஏதாச்சும் எடுத்துகிட்டு போத்திக்கணுமா, அக்கறை இல்லையா கேட்டான். இல்லை ஸ்ருதி, அவசரத்தில் போரில் எதுவும் எடுத்துகிட்டு வரல, நடுக்கத்தில் குரலில் அப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நடுங்கிட்டே உதட்டில் இருந்த உடம்பு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே என் மேலே கவலைப்பட்டு அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். அவள் குரலில் கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் மெதுவாக சொன்னால், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த ஷாலுக்குள்ளேயே நீங்கள் வந்துடுறீங்களா, 2 பேர் ஒன்று ஷாலுக்குள்ளேயே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இது 2 பேரையும் போத்துக்கிற அளவுக்கு பெருசு தான். நான் முதல்ல வேண்டாம்னு ஸ்ருதி சரியில்லைன்னு மறுத்தேன். ஆனால் குளிர் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. எனக்கு உடம்பு ரொம்பவே நடுக்கிட்டே இருந்தேன். நான் கடைசியில் அவள் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் மெதுவாக அந்த ஷாலுக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த உடம்புல இருந்து வர சூடு ஷாலுக்குள்ளே பரவிச்சு. அதை கதகதப்பு ஒரு விதமாக உணர்வு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஸ்ருதி சீக்கிரமாகவே தூங்கிட்டான். ஆனால் எனக்கு ஒரு கண்ணில் ஒரு மூடலை. அவள் தூக்கத்தில் மெதுவாக நகர்ந்து என் பக்கத்தில் வந்து சாஞ்சான். அவளோட நல்ல மனம் என் மூக்கில் பட்டுது. மனசில் ஏதோ ஒரு தீப்பொறி பற்றி எரிந்து கொண்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் அவன் கண் விழித்து பார்த்தான். நான் உடனே கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன கார்த்தி, தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி மெல்லமாக கேட்டான். ஒரு நள்ளிரவு 1 மணி ஆகிடுச்சு. ஆமாம் ஸ்ருதி, சுத்தமாக வரவே இல்லை. இன்னும் நிறைய இரவு பாக்கி இருக்குது. கொஞ்சம் போக காலை 11 மணி ஆகிடும். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னேன் நான். அவள் சிரிச்சு, உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு நல்ல படம் இருந்தால் கொஞ்சம் போடுங்க, பார்த்துக்கிட்டே தூங்கலான்னு சொன்னான். நான் வேண்டுமென்று ஒரு ரொமான்டிக் ஹாலிவுட் லவ் ஸ்டோரி படத்தை தேடி பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் உணர்ச்சி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி. 2 பேரும் ஷாலுக்குள் இறுக்கமாக உட்காந்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். படத்தில் ஹாட் சீன்ஸ் வரும்போதெல்லாம் அவன் கண்ணில் முழுக்க அதிலே பதிஞ்சிருந்துச்சு. அப்போ அவளோட சேலை தலைப்பை கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அவள் கவனிக்கவே இல்லை. படத்தோட போக்கில் அவன் நெருக்கமாக என் உள்ளத்தில் ஒரு புயலே கிளப்பிடுச்சிச்சு. திடீர்னு அவன் என் பக்கத்தில் திரும்பினான். நான் அவளை பார்த்துட்டு சட்டுன்னு சேலையை சரி செஞ்சிட்டான். என்ன கார்த்தி, படத்தில் பார்க்காம என் இடுப்பை இப்படி பார்த்து நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டான். நான் லேசாக சிரிஞ்சிட்டு அது கண்டுக்காமல் அப்படியே விட்டேன். நான் துணிச்சலாக படத்தை விட அழகான ஒருத்தி என் பக்கத்தில் இருக்காள், அவளை கவனிக்கிறது படத்தை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்த அவளையே அவள் கிண்டலாம், நீங்கள் இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கீங்க, இங்கே அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக கிண்டலாக சொன்னான். சின்னவனா இல்லை பெரியவனா பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். மெதுவாக அவன் கையை பிடித்தேன். அவள் கையை எடுக்கலை. படத்தில் வந்த அந்த இன்டிமேட் சீன்ஸ் அவனை ஏதோ ஒரு பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணிச்சு. அவள் கண்ணில் ஒரு மயக்கம், ஒரு ஈர்ப்பு தெரிஞ்சிச்சு. நான் அவன் கையை மென்மையாக அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். யாராவது பார்த்துட்டா கார்த்தி அப்படின்னு சொன்னாவ. கையை விடுங்க அப்படின்னு அவள் சொன்னான். ஆனால் அந்த குரலில் எந்த தடுப்பும் இல்லவே இல்லை. மாறா ஒரு வகையான அழைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் தூங்கிட்டாங்க, நைட்டு 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நான் வீரர்கள் கூத்துக்கிட்டா, இனி இந்த கை நம்ம விடவே மாட்டேன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை ஸ்ருதி என்கிட்ட கேட்டான். அவள் கண்ணை சிமிட்டு சவால் விட்ட மாதிரி எனக்கு தோணிச்சு. அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தவே முடியல. அந்த ஷாலுக்கு அவள் உமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உமா குத்தேன். நான் அன்றைக்கி இரவு முழுக்க அந்த பஸ்ஸில் பயணம் ஒரு கனவு உலகமாக மாறிடுச்சு. சுமார் 5 மணி நேரம் நாங்கள் உலகத்தையே மறந்து அந்த இன்பத்திலே மூழ்கிட்டோம். அதிகாலை ஒரு 5:45 மணி இருக்கும். பஸ்ஸில் ஆட்கள் நடமாட்டம் ஆரம்பிச்சிச்சு. நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டோம். முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு ரகசிய புரிதல். அதிகாலை வெளிச்சம் பஸ்ஸுக்குள்ளே நுழைஞ்சிருச்சதும் ஸ்ருதியோட முகத்தில் ஒரு திருப்தி, ஒரு ஜொலிப்பு தெரிஞ்சிச்சு எனக்கு. அவன் மெதுவாக என் பக்கத்தில் திரும்பி, கார்த்தி, இன்றைக்கி நீங்கள் என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டீங்க. நைட்டு ஃபுல்லாகவே இன்னும் உங்களோட நேரம் செலவழிக்கணும் போல இருக்குது எனக்கு. சின்னதாக சிரித்தான். நான் ரகசியமாக கொச்சி போனதும் நம்ம இது தொடரலாமா ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ஏற்கனவே ஒரு நல்ல ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். காலையில் 11 மணி பஸ் கொச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்றுச்சு. நின்னவுடனே எனக்கு ஒரே ஃபீலிங்ஸ் தான், சுதிரி விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தன் வீட்டு யோசனையை விட்டுட்டு அன்னைக்கு முழுக்க என் கூடவே ஹோட்டலில் இருந்தான். ஒரு பகல் முழுக்க, ஒரு இரவு முழுக்க 2 பேரும் மட்டுமே அந்த சின்ன உலகத்தில். இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளும், சிரிப்புகளும், சத்தங்களும், எல்லாமே அரவணைப்புகளும் எல்லாமே அங்கேயே முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் அவன் தன் வீட்டுக்கு கிளம்பினான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடவை கூட சந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த பஸ் பயணமும் ஸ்ருதியோட நினைவுகளும் என் மனசில் இன்னும் பசுமையாக இருந்துகிட்டே இருக்குது. அவள் போயிட்டதும் ஹோட்டல் ரூம் எனக்கு வெறிச்சோடியே போயிடுச்சு. அவள் சிரிப்பு, அவள் தொடுதல், அவள் கொடுத்த உம்மா, அந்த சத்தம், அந்த மனம் எல்லாம் என் மனசுக்குள்ளேயே ஓடிட்டே இருந்துச்சு. அவள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன்.
நானே என்னை அடக்கி கொண்டே இருந்தேன். சுமார் 3 மாதம் கழித்து நான் வேலையில் முழு கவனமாக இருந்தேன். ஒரு மாலை கொச்சியோட பிரபலமான ஒரு ஷாப்பிங் மாலில் பொருள் வாங்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பழக்கமான முகம் தெரிஞ்சது. அது ஸ்ருதி தான். ஆனால் அவள் தனியாக இல்லை, அவள் கூட ஒரு வயதானவர் இருந்தது. அப்புறம் 7 வயசு சின்ன பையன் கூட இருந்தான். நிற்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என் இதயம் ஒரே அடியாக துடிச்சிச்சு. அவளை பார்த்தா உடனே பேசலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்பவே தயங்கிட்டே இருந்தேன். ஆனால் கால் எடுத்து வச்சேன். அவள் என்னை பார்த்துட்டா. ஒரு செகண்ட் அவள் கண் விரிஞ்சது. அதில் ஒரு பயம், தயக்கம் எல்லாமே இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அதை மறைச்சி சாதாரணமாகவே சிரிச்சா. கார்த்தி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் நல்லா இருக்கேன் ஸ்ருதி, நீங்கள்? நான் அப்படி சொல்லி இழுத்தேன் நான். அவள் உடனே தன் பக்கத்தில் இருந்த பையனை காட்டி, இது என் மகன் ஆதாஷ், இது என் மாமனார்னு சொல்லி அறிமுகம் பண்ணி வச்சான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பஸ்ஸில் அவள் என்கிட்ட ஹவுஸ் லைஃப்னு மட்டும்தானே சொன்னான், குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஷாக்காகி அப்படியே நின்ட்டேன். அந்த சின்னவன் அம்மான்னு கூப்பிடும்போது தான் எல்லாமே எனக்கு புரிய வந்துச்சு. அவன் என்கிட்ட ஒரு பெரிய உண்மையாகவே மறைச்சிட்டான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே அடுத்த நாளும் என்கிட்ட ஜாலியாக இருந்துட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து அவன் தன் மாமனாரையும் பையனையும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் உட்கார வச்சுட்டு என் கூட தனியாக பேச வந்துட்டான். மெல்லிய குரலில், சாரி கார்த்தி, அன்னைக்கு பஸ்ஸில் உங்ககிட்ட என் மகனை பற்றி சொல்லவே இல்லை, ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னான். என் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு சில கஷ்டங்கள் மறைக்கத்தான் அந்த பயணத்தில் ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி நினச்சி அனுபவிச்சிட்டேன். உன் கூட மறந்துடு என்ன, உன் கணவருன்னு நான் கேட்டேன். அவள் கண்ணு கலங்கிடுச்சு. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இப்போது நான், என் மாமனார், என் மாமியார், என் பையன், நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அவங்க என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணை மனசில் இருந்தால் தனிமையை இயக்கமும் தன் அன்னைக்கு உங்களை நோக்கி தான் எல்லாமே இருந்துச்சு. அவள் குரல் ரொம்பவே நடுங்கிச்சு. எனக்கும் கண் ஈரமாயிடுச்சு. அந்த நிமிஷம் எல்லாமே எங்களுக்குள்ளே புரிஞ்சு போச்சு. அவளோட அந்த சிரிப்பு, அந்த அரவணைப்பு எல்லாமே ஒரு தற்காலிகமான தவிப்பு மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. நானும் ஒன்றும் பேசாமல் அவள் கண்ணை பார்த்தேன். அவள் சின்னதாக சிரித்தா. நல்லா இருங்க கார்த்தி, கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். அவள் போனதும் நான் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். அந்த மாலோட கூட்டத்துலேயும் எனக்கு அவரோட நினைவு மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுதான் பஸ் ஜெர்சி ஒரு அழகான கனவு மாதிரியே ஆரம்பிச்சிச்சு. ஒரு உண்மையான வாழ்க்கை பாடமாக முடிஞ்சது. ஆனால் அது சொன்னது கேட்டு எனக்கு உடம்பெல்லாமே ஒரே அதிர்ச்சியாக மாறிடுச்சு. அன்னைக்கு பஸ்ஸில் அவள் ஒரு சுமங்கலி மாதிரி இருந்தா, முழு ஜொலிப்போடு வந்துருதான். ஆனால் உண்மையில் அவள் ஒரு தனிமை போராட்டக்காரியாக இருக்கா. அந்த பயணம் அவளுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக கொடுத்துச்சு. ஒரு தற்காலிகமான விடுதலை மாதிரி தான் இருந்திருக்கு. நான் மெதுவாக சொன்னேன், ஸ்ருதி, நான் வேணா உங்களை தப்பாக நினைக்கல ஸ்ருதி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் அவன் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. அவள் கண்ணில் திமிராகவும் சொல்லியிருந்தா அன்னைக்கு நாம் இவ்வளோ சுதந்திரமாக இயல்பாக பழகியிருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டேன். அந்த ஒரு நாள் நம் பழைய ஸ்ருதியை சிரித்து சந்தோஷமாக வாழ நினச்சேன். அந்த நினைவு மட்டும் எனக்கு போதும். இதோட நம்ம பிரிஞ்சிடலாமா, இதுதான் எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை தூக்கிட்டு கூட்டத்திலேருந்து மறைஞ்சிட்டா ஸ்ருதி. நான் அங்கேயே ஒரு சில மாதிரி நின்றுட்டேன். சில மாதிரி சில பயணங்கள் ஒருபோதும் முடிவறதே இல்லை. அவை ரகசியங்கள், நினைவுகளாகவே நம் மனசில் ஏதோ ஒரு மூலையில் தங்கிட்டே இருக்கும். அந்த மாலில் ஸ்ருதி சந்திக்க அந்த நிமிஷம் இருந்து எனக்கு தூக்கமே பறந்து போயிடுச்சு. அவள் விதவைன்னு ஒரு குழந்தை அம்மானு தெரிஞ்சதும் மனசு ஏதோ ஒரு கணக்கமாகவே இருந்துச்சு. அவள் மேலே இருந்த ஈர்ப்பு இப்போது ஒரு வகையான மரியாதையாக மாறிடுச்சு, பரிதமாக மாறிடுச்சு. அவள் இதோடு முடிச்சிருக்கலான்னு சொன்னாலும் என் கை தானாக ஃபோனில் அவள் பேர் தேடிச்சு. பல தடவை டயல் பண்ண போய் பின்வாங்கினேன். 4வது நாள் இரவு எதிர்பார்த்த மாதிரி என் ஃபோன் அடித்தது. ஸ்க்ரீனில் பார்த்தா ஸ்ருதியின் பேர் ஸ்ப்ளாஷ் ஆயிடுச்சு. படபடப்பாக ஃபோன் எடுத்தேன். ஹலோ ஸ்ருதி. அப்பால அமைதி. கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக அழுகை சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. கார்த்தி, என்னால் முடியலடா, உங்களை சந்தித்தது இருந்து மனசு ரொம்பவே பாரமாக இருக்குடான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா ஸ்ருதி. ஸ்ருதி, அமைதியாக இருங்க, என்னாச்சு, ஏன் அழுறீங்க? நான் பதறி போனேன். அன்னைக்கு மாலில் உங்களை அப்படி கடுமையாக பேசி அனுப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நிஜம் என்னென்னா, என் வாழ்க்கையில் கிடைச்ச அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்கு என்னால் மறக்கவே முடியல. இங்கே வீட்டுக்குள்ளே நான் ஒரு இயந்திரம் வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். மருமகளா, அம்மாவா, என் கடமை மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் என்னை யாரும் சந்தோஷப்படுத்துகிறதே இல்லை. நான் சித்திட்டேன் கார்த்தின்னு தேம்பலோடு அழுதுகிட்டே சொன்னான். அவள் சொல்கிறத கேட்டு எனக்கே சங்கடமாக இருந்துச்சு. ஸ்ருதி, நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நாளைக்கு நான் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் பையனை மாமனார் வீட்டில் விட்டுட்டு
பார்லர் சம்பந்தமாக ஒரு நாள் மட்டும் மைசூர் போகலான்னு இருக்கேன். உங்களால் வர முடியுமா? நம்ம உறவுக்காக இல்லை, எனக்காக ஒரு நண்பனாக வர முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அடுத்த நாள் காலையில் மைசூர் போகிற ரோட்டில் காத்திருந்தேன். ஸ்ருதி அவள் காரில் வந்தா. அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்த அதே துள்ளல், உற்சாகம் இல்லை. மாறா ஒரு முதிர்ச்சி, ஒரு சோகம் கலந்துருந்துச்சு. கண்ணில் ஒரு ஆழமான களைப்பு. மைசூர் போகிற வழியில் ஒரு அமைதியான, கொஞ்சம் தனிமையான காஃபி ஷாப்பில் உட்கார்ந்தோம். அவன் என் கண்ணை பார்த்து, கார்த்தி, நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு தப்பானவன்னு. ஆனால் ஒரு பொண்ணோட தனிமை எவ்வளோ கொடுமையாதுன்னு அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அன்னைக்கு பஸ்ஸில் உங்கள் சந்திப்பு ஏதோ தற்செயலுன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டா. சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் அவள் கையை மெதுவாக அழுத்தி, ஸ்ருதி, உங்களை நான் தப்பாக நினைக்கவே இல்லை, நினைக்கவும் மாட்டேன். உங்களை தனிமையாக புரிஞ்சிக்கிறேன் நான். அன்னைக்கு நம்ம சந்தித்தது அது உங்களுக்கு ஒரு சின்ன விடுதலையாக இருந்துச்சு. அதில் தப்பு இல்லவே இல்லை. அவள் கண் ஈரமாயிடுச்சு. அதான் நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உங்களோட பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஸ்ருதி. நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டே இருந்தோம். காஃபி கோப்பை குளிர்ந்துருச்சு. ஆனால் எங்கள் மனசு இருந்த சூடு கொஞ்சமும் கூட குறையவே இல்லை. நான் அவள் கண்ணை பார்த்த மெதுவாக சொன்னேன், ஸ்ருதி, உங்களுக்கு ஒரு அழகான சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அவன் என் கண்ணை ஊடுருவி பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு ஆழம் தெரிஞ்சிச்சு. அந்த வாழ்க்கை உங்களோடு இருந்தான்னு சொல்லி அவள் கேட்டான். அந்த ஒரு வார்த்தை என்னை திருக்கிட்ட வச்சது. 28 வயசான எனக்கு 35 வயசான ஒரு 7 வயசு பையனோட அம்மா. அவள் விடுத்த அந்த வேண்டுகோள் என் மனசை ஒரடியாகவே குலைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. குடும்பம், சமூகம், என் எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்தில் என் கண் முன்னாடியே வந்து நின்று கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. யோசித்து சொல்லுங்கள் கார்த்தி, எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மைசூர் பயணம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு அவள் காரில் ஸ்டார்ட் பண்ணான். அன்னைக்கு மைசூரோட அழகான சூழலில் நாங்கள் நேரத்தை ரொம்பவே நல்லா செலவழித்தோம். தோட்டங்கள், அரண்மனைகள் சுற்றி நடந்தோம், சிரித்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் என் மனசில் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சமூகத்தோட கட்டுப்பாடுகள் தாண்டி அவள் கரத்தை பிடிக்கலாமா, இல்லை இது ஒரு தற்காலிகமான ஆறுதல் மட்டும் வச்சுக்கிட்டு விலகிடலாமா? இரவு மைசூரில் ஒரு அமைதியான காட்டேஜில் தங்கினோம். அங்கே நிலவுற அமைதி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை தயாராகும் மாதிரி இருந்துச்சு. காட்டேஜில் பால்கனியில் மைசூர் குளிரில் 2 பேரும் நின்னோம். ஸ்ருதி என் தோளில் தலையை சாய்ச்சா. தூரத்தில் சாமுண்டி மலையோட விளக்குகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கார்த்தி, நீங்கள் இன்னும் அமைதியாக இருக்கீங்க, ஏன் கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்க? உங்களோட பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவன் மெல்ல கேட்டான். நான் அவள் கைகளை 2ஐயும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். இல்லை ஸ்ருதி, கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் இது பெரிய பொறுப்பு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம வயசு வித்தியாசம், உங்கள் குடும்பம், உங்கள் மகன் ஆதாஷ், இதெல்லாம் தாண்டி உலகம் நம்ம நிம்மதியை வாழ விடுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அவன் நிமிர்ந்து என் கண்ணை பார்த்தா. உலகத்துக்காக வாழ்ந்து நாம் எதையும் சாதிக்கலை கார்த்தி. இத்தனை வருஷம் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். என் மகன் ஆதாஷ் ஒரு நல்ல அப்பாவாக, எனக்கு ஒரு துணையாக உங்களால் என்னால் பார்க்க முடியுது. உங்ககிட்ட அந்த தைரியம் இருந்தால் மட்டும் போதும். அன்னைக்கு இரவு நாங்கள் நிறைய நேரம் பேசினோம். அது வெறும் உடல் ஈர்ப்பு மட்டுமல்ல, 2 மனசுக்குள் ஆழமான புரிதல், நம்பிக்கை, பகிர்தல். அவர்களோட முதிர்ச்சி, என் மேலே அவள் வந்துருச்சு நம்பிக்கை, எல்லாமே சேர்ந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டே வந்துட்டேன். மனசுலேருந்து நான் உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஸ்ருதி, நான் தயார் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது. நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட. உங்கள் மாமனார்கிட்ட நான் முறைப்படி வந்து பொண்ணு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் சம்மதத்தோடு மட்டும்தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என் பேச்சு கேட்டு ஸ்ருதி கண் ரொம்பவே கலங்கிட்டான். கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக விழ ஆரம்பிச்சிச்சு. என்னை இறுக்கமாக அணைச்சிட்டு, இதை விட ஒரு பொண்ணுக்கு வேறு என்ன பெருமை வேணும்? நீங்கள் வயசில் சின்னவராக இருந்தாலும் உங்கள் மனசு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உம்மா ஒன்று கொடுத்துட்டான். அடுத்த வாரம் நான் ஸ்ருதி வீட்டுக்கு போனேன். அவள் மாமனார் முன்னாடி என் காதலை ஸ்ருதி பார்க்குற மாதிரி என் விருப்பத்தை திறந்து மெனியாக சொன்னேன். அந்த வீடு ஒரு நிமிஷம் ரொம்பவே அமைதியாக போயிடுச்சு. ஆனால் அவர் ஒரு அனுபவசாலி மாதிரி பேசினார். என் மகன் போனதுலேருந்து இந்த வீடு ரொம்பவே இருட்டாக தான் இருக்குது தம்பி. ஸ்ருதி இங்கே ஒரு மருமகளை மட்டும் இல்லை, ஒரு பொண்ணாகவும் இருக்கான். அவளோட தனிமை எனக்கு ரொம்பவே தெரியும், கஷ்டம். நீங்கள் அவளுக்கு ஒரு ஒளி கொடுக்க வந்திருக்கீங்களா? நான் எதிர்க்கவே மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும், அவளையும் ஆதாஷையும் நல்லா பார்த்துக்கணும். அவளுக்கு இன்னொரு துணை வேணும். ஆனால் அவன் மனசு இன்னும் காய்ச்சல் ஆகலை. நான் தலையாட்டினேன். அது என் பொறுப்பு அங்கிள், நான் வாக்கு தரேன். அவர் சின்னதாக சிரித்து, அப்போது வரவேற்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னார்.
அதான் ஒரு பஸ் பயணத்தில் ஆரம்பமான கதை ஒரு புது வாழ்க்கையாக மாறிச்சு. சில சந்திப்புகள் தற்செயலாக தோணலாம், ஆனால் அவை நம் வாழ்க்கை முழுக்கமாகவே மாறிடும். அவர்கள் எங்கள் கைகளை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு, அவளை நல்லா பார்த்துக்குவீங்களா, எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. சில மாதங்களுக்கு அப்புறம் ரொம்பவே சாதாரணமாக எளிமையான எங்கள் திருமணம் நடந்துச்சு. அன்னைக்கு பஸ்ஸில் ஒரு அநியாயமான அறிமுகமான ஸ்ருதி இன்றைக்கி என் வாழ்க்கையோட மனைவியாக பாதியாகவே மாறிட்டான். என் மகனுக்கு அம்மாவாகவும் என் வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மியாகவும் மாதிரியே இருந்துட்டான். பயணங்கள் ஒருபோதும் முடிவதே இல்லை. சில பயணங்கள் நம்மை சரியாக இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹைதராபாத்தில் டு கொச்சி அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸின் ஜர்னி என் வாழ்க்கை பயணத்தை திரும்பி விட்டுடுச்சு. திருமணம் முடிஞ்சு சில மாதங்களுக்கு ஓடிடுச்சு. ஸ்ருதியும் நானும் கொச்சியில் ஒரு புது வீட்டில் எங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஆதர்ஷ் இப்போ என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த சின்ன வாயால் அப்பான்னு சொல்லும்போது என் மனசில் ஒரு இனம் தெரியாத சந்தோஷம், ஒரு நெகிழ்ச்சி ரொம்பவே பொங்கிச்சு. ஆனால் வாழ்க்கை எப்போவுமே ரோஜா பாதை இருக்காது இல்லை. சமூகத்தில் சிலர் உறவினர்கள் எல்லாமே எப்பப்போ முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 28 வயசு சின்ன பையனை ஒரு குழந்தையோட பொண்ணை கட்டிக்கிட்டானே, இவனுக்கு என்ன தலை எழுத்து அப்படின்னு சொல்லி என்னை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் காதுக்குள்ள நிறைய கேட்டுச்சு. ஸ்ருதி அதை கேட்டு பல இரவுகள் அமைதியாக அழுதுகிட்டே இருந்தா. ஒரு நாள் உடைஞ்சி போய், கார்த்தி, என் மேலே இருக்கிற காதலால் நீங்கள் இவ்வளோ விமர்சனங்கள் சுமக்கணுமா? நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அழுதான். நான் அவள் கையில் ரொம்ப பிடிச்சி, ஸ்ருதி, அன்னைக்கு பஸ்ஸில் நம்ம எப்படி ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சோம், அதே உண்மை தான் இப்போ உலகம் பேசும், பிறகு அமைதியாகிடும். ஆனால் நம்ம ஒன்றா இருந்தால் எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போது தான் அந்த ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. என் ஆஃபீஸில் இருந்து லண்டனில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வாய்ப்பு கிடச்சிச்சு. இது எங்கள் 3 பேரோட வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு நான் முடிவு பண்ணேன். நான் ஸ்ருதி பார்த்தேன். நம்ம எல்லோருக்கும் லண்டன் போகிறோம். அங்கே புது இடம், புது சூழல், யாரோட தொந்தரவும் கூட இருக்காது. நம்ம 3 பேரும் ஒரு அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். அவள் கண்ணு விரிஞ்சி என்னை பார்த்தான். இதுவரை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த அவளுக்கு இது ஒரு புது சுதந்திரம், ஒரு புது ஆரம்பம் மாதிரி தெரிஞ்சது. விமானம் ஏற நாள் ஸ்ருதியோட மாமனார் எங்கள் வழி அனுப்ப வந்திருந்தார். அவர் தான் எங்களுக்கு உறுதுணையாகவே இருந்தார் கடைசி வரைக்கும். என் கையை பிடிச்சி, தம்பி, என் பொண்ணையும் பேரனையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்த அதே சிரிப்போட சந்தோஷத்தோட ஸ்ருதியை எப்போவும் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி சொன்னார். விமானம் மேகங்கள் நடுவில் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்ருதி என் தோளில் சாஞ்சிட்டான். ஆதர்ஷ் ஜன்னல் வழியாக வெளியில் மேகத்தை பார்த்துட்டு ரசிச்சே வந்தா. அவன் மெதுவாக சொன்னான், கார்த்தி, அந்த பஸ் ட்ராவல் மட்டும் நடக்கலைன்னா நான் உங்களை சந்திச்சிருக்கவே மாட்டேன். நீங்கள் என் கூட எந்திருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நான் எங்கே எந்திருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே முடியல. பயமாக இருக்குது. நான் அவள் நெற்றியில் ஒரு மென்மையான ஒரு முத்தாம் கொடுத்தேன். வெறும் பஸ் ட்ராவல்ஸ் இல்லை ஸ்ருதி, அது விதி போட்ட முடிச்சு. அந்த முடிச்சு என்றைக்கும் அழிவிடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவள் சின்னதாக சிரிச்சு. அந்த சிரிப்பில் அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்த அதே ஜொலிப்பு சிரிப்பு வந்துடுச்சு. அதான் புது தேசம், புது காற்று, புது கனவுகள் எல்லாம் எங்களை கையை விரித்து வரவேற்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் காதல் பயணம் இப்போது 7 கடல்கள் தாண்டி தொடர்ந்துகிட்டே இருக்குச்சு. லண்டனோட குளிரும் அந்நிய சூழலும் முதல்ல கொஞ்சம் சவாலாக தெரிஞ்சாலும் ஸ்ருதியை நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்று அதை எதிர்கொண்டோம். அங்கே யாருக்கும் எங்களை பற்றி ஒரு வார்த்தை தெரியாது. யாரும் நம்மை குறை சொல்லி விமர்சிக்க வரமாட்டார்கள். அந்த சுதந்திரம் ஸ்ருதிக்குன்னு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தது. அவள் சும்மா உட்கார்ந்துருந்து ஆசைப்படலை. கார்த்தி, நான் இங்கே ஒரு சின்ன பியூட்டி ஸ்பா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கலை ஏன் இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் அவள் ஆர்வத்தோடு தடுத்ததே இல்லை. சின்ன அளவு ஆரம்பித்தான். அவள் ஸ்ருதி ஸ்பான்னு சொல்லி பேரக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். சில மாதங்களுக்கு அங்கே ஏரியாவில் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அவள் ஒரு பிஸ்னஸ்மேனாகவே மாறிட்டாவன். ஆதர்ஷ் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்ந்தான். சரளமாக ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் டேடின்னு சொல்லி கூப்பிட்றப்போலாம் என் மனசு ரொம்பவே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு நாள் இரவு டேம்ஸ் நதிக்கு நாங்கள் நடந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நடந்து போய் நின்றோம். திடீர்னு ஸ்ருதி என் கையை பிடிச்சி அழுத்தி நின்னான். என்னங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் என் கையை எடுத்து தன் வயிற்று மேலே வச்சான். கார்த்தி, ஆதர்ஷ்க்கு ஒரு தம்பி இல்லை, தங்கை வரப்போகிறான், நம்ம காதலோட அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அழுதுட்டேன். அந்த நிமிஷம் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, அளவே இல்லை. ஒரு அழகான குடும்பம், அன்பான மனைவி, நல்ல வேலை எல்லாம் கிடச்சிருச்சு. அந்த பழமையான பஸ்ஸு ஜேர்னி நினைவுக்கு வந்துடுச்சு. ஒரு சார்ஜர் கேட்ட பொண்ணு இன்றைக்கி என் உலகத்தையே மாற்றி அமைச்சிடுச்சு. மாதங்கள் ஓடின. ஸ்ருதிக்கு ஒரு அழகான பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கு ஆர்யான்னு பெயர் வச்சுச்சான்.
ஆதர்ஷ் தன் தங்கையை தூக்கிட்டு வீடு முழுக்க ஓடி ஆடி விளையாடிட்டே இருந்தான். அவன் முகத்தில் இருந்த சந்தோஷம் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. வருஷம் கழித்து விடுமுறைக்காக நாங்கள் இந்தியா திரும்பி வந்தோம். ஸ்ருதியோட மாமனார் வீட்டுக்கு போனப்போ அவர் ஆர்யாவை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தார். தம்பி கார்த்தி, நீ சொன்னதை செஞ்சிட்டடா. என் பொண்ணு முகத்தில் இப்போ இருக்கிற இந்த தெளிவு சந்தோஷம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்ணு கலங்கி சொன்னார். அன்னைக்கு இரவு ஸ்ருதியும் நானும் மொட்டை மாடியில் நிலா பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். கார்த்தி, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கடா, ஆனால் என் வாழ்க்கை ஒரு அழகான பயணம்டா. அந்த பயணத்தில் நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த போக்குவரத்தில் ஸ்ருதி சொன்னான். நான் அவளை இறுக்கமாக அணைச்சிக்கிட்டேன். நம்ம பயணம் இன்னும் முடியலை ஸ்ருதி. இதோ இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் நிறைய இடங்கள், நிறைய நினைவுகள் நம்ம சேகரிக்கணும். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டே இருந்துச்சு. 2 மனசுக்குள்ளான சங்கமும் ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இந்தியாவில் இருந்த அந்த விடுமுறை நாட்கள் ரொம்பவே வேகமாக ஓடிச்சு. ஸ்ருதியோட பழைய தோழிகள், உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு காலத்தில் அவளை பரிதமாக பார்த்த அதே கண்கள் இன்னைக்கு அவளோட தன்னம்பிக்கையும் செழிப்புகளையும் பார்த்து வியந்து போய் அப்படியே சில மாதிரி நின்றுட்டாங்க எல்லாருமே. ஸ்ருதி, நீ இப்போவே இவ்வளோ மாறிட்டியாப்பா சொல்லி சிலர் கண் கலங்கிட்டாங்க. அவள் சிரிப்பு, என் பயணம் இன்னும் தொடருது. அது இன்னும் அழகாக இருந்துகிட்டே இருக்கு. அதான் ஒரு சாதாரண பஸ் டிக்கெட், ஒரு சின்ன சார்ஜர் கேட்ட என் பார்வை, அதை தான் என் வாழ்க்கையே இப்போது புரட்டி போட்டுச்சு. ஒரு திருப்பு முனையாகவே இருந்துச்சு. சில சந்திப்புகள் தற்செயல்னு தோணும், ஆனால் அவை நம்ம விதியோட மிக அழகான பக்கமாக மாறிடும் நம்ம வாழ்க்கையில். ஒரு மாலை நேரத்தில் ஸ்ருதி என் பக்கத்தில் வந்து உட்காந்து கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னான். கார்த்தி, நம்ம லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணலாமா? அன்றைக்கி முதல்ல சந்தித்த அந்த பஸ் ஜர்னி, அதே ரூட்டில் அதே நைட்டில் நம்ம ஒரு தடவை போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டான். ஆதர்ஷும் ஆர்யாவும் அந்த நினைவுகள் ஒரு தடவை புதுப்பிக்க ஆசையாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்பவே நல்ல ஐடியாவாக தோணுச்சு. அந்த பழைய நினைவுகள் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே ஹைதராபாத் டு கொச்சி அதே நைட் ஸ்லீப்பர் பஸ் டிக்கெட் புக் பண்ணினோம். இந்த தடவை நாங்கள் 4 பேர், நான், ஸ்ருதி, ஆதர்ஷ், ஆர்யா. பஸ் ஸ்டாண்டுக்கு போனப்போ அதே பரபரப்பு, அதே சத்தம், அதே மனம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. நாங்கள் ஒரு டபுள் பர்த் எடுத்து உட்காந்தோம். பஸ் நகர ஆரம்பிச்சிச்சு. ஸ்ருதி என் தோளில் சாஞ்சா. சிரிச்சோட ஞாபகமும் இருந்துச்சு. கார்த்தி, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சார்ஜர் கேட்டதும் நான் சிரித்து மறைக்க முடியும் ஸ்ருதி. அந்த ஒரு சார்ஜர் தான் நான் வாழ்க்கையை முழுசாக ரீசார்ஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னான். கிண்டல் அடித்தான். இரவு நடுவில் பஸ் அதே ஹோட்டலில் நின்றுது. நாங்கள் இறங்கி அதே மேஜரில் உட்காந்து சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஆதர்ஷும் ஆராவையும் கூட்டிகிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்பப்போ ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி எங்கள் உற்று பார்த்துட்டு அருகில் வந்து உட்காந்தாரு. தம்பி, நீங்கள் 2 பேரும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் என்கிட்ட கேட்டார். எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது தம்பி. அன்னைக்கு நீங்கள் பேசிகிட்டே இருந்தப்போ அந்த சிரிப்பு, அந்த துள்ளல் இன்னும் என் கண்ணில் அப்படியே நிற்குதுப்பா. இப்போது 2 குழந்தைங்களோட பார்க்கும்போது மனசு ரொம்பவே நிறைவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு எங்கள் 2 பேருக்கும் கண் ஈரமாச்சு. அந்த அந்நியருக்கும் கூட எங்கள் காதல் இவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சே. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்ப பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்காந்துப்போ ஸ்ருதி என் காதில் ரகசியமாக சொன்னான். கார்த்தி, அன்னைக்கு சார்ஜர் கேட்டது நிஜம்தான், ஆனால் என் பேக்கில் இன்னொரு சார்ஜர் இருந்துச்சு. உங்களோட பேச ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி சின்ன பொய் சொன்னேன். நான் அதிர்ச்சியாக அவளை பார்த்தேன். என்னது, அப்போது அன்னைக்கே நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டீங்களா, மடக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரித்தேன். அவன் என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, பிளானெல்லாம் இல்லை காதி, அது ஒரு ஈர்ப்பு. உங்களை பார்த்த உடனே இவர்கிட்ட பேசணும்னு சொல்லி தோணுச்சு. கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு இதுதான் சொல்லி என் மனசு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னேன். அவள் கண்ணில் ஒரு ஆழமான நன்றியும் அன்பும் தெரிஞ்சுது. விடிகிற காலையில் கொஞ்சம் வந்து சேர்ந்தோம். இந்த தடவை ஹோட்டலுக்கு போகலை, நேராக எங்கள் சொந்த வீட்டுக்கே வந்துட்டோம். அந்த பயணம் எங்களுக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுத்தது. காதல் என்பது வெறும் உணர்ச்சிகள் மட்டுமல்ல, அதில் நாம் எடுக்கிற துணிச்சலான முடிவுகளும் நம்பிக்கையும் இருக்கு. லண்டன் திரும்ப விமானத்தில் உட்காந்தப்போ ஸ்ருதி தான் டைரியில் ஏதோ எழுதிட்டே இருந்தா. என்ன எழுதிட்டே இருந்தான்னு சொல்லி கேட்டேன். அவர் புன்னகையோடு நம்ம கதையை தான் எழுதிட்டே இருந்தான். ஒரு சார்ஜரில் தொடங்கிய காதல் தலைப்பு வச்சுருந்தா. இதை படிக்கிற யாருக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சின்னு நினைக்கிறவங்களுக்கு புது நம்பிக்கை கிடைக்கும்னு சொன்னான். நான் அவள் கையை பிடிச்சிட்டு, அதான் ஸ்ருதி, நம்ம கதை ஒரு சார்ஜர் ஆரம்பமானது, இப்போ ஒரு முழு வாழ்க்கையாக மின்னிட்டே இருந்துச்சு. இன்னும் நிறைய பக்கங்கள் எழுதி போகுது. அவள் சிரித்து என் தோளில் சாஞ்சா. விமான மேகங்கள் மேலே பறந்து எங்கள் பயணமும் அப்படி தான் உயரமாக அழகாக நம்பிக்கையாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேரு எனக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி அழகான கதைகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன்.
அது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.